நமது கையலின் பார்வையில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களுக்கான அரசு நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்தின் தலைவருமான தமிழ்மாறன் தலைமை தாங்கினார். மாவட்ட கலெக்டர் பழனி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர்கள் பழங்குடியினர் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசின் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோரிக்கை மனுக்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட தொழில் மையம் சிட்கோ தாட்கோ சார்பில் மானியத்துடன் கூடிய கடனுதவி வழங்கப்பட்டுள்ள விவரம் குறித்தும் துறை சார்ந்த அலுவலரிடம் ஆணைய தலைவர் தமிழ்வாணன் விரிவாக கேட்டறிந்தார். அதுபோல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறையில் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீதம் குறித்தும் விடுதி நிர்வாகம் குறித்தும் கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் ஆணைய துணைத் தலைவர் புனித பாண்டியன் மற்றும் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் தீபக் சிவாக், மாவட்ட வருவாய் அலுவலர் பரமேஸ்வரி, திண்டிவனம் சப் கலெக்டர் திவ்யனி நிகாம், ஆணைய உறுப்பினர்கள் இளஞ்செழியன், ரகுபதி, ரேகா, பிரியதர்ஷினி உள்பட்டோர் கலந்து கொண்டனர். முக்கியமாக விழுப்புரம் மாவட்டத்தில் SC/ST வழக்குகளில் உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தலைமை இயக்குனருக்கும் உத்தரவிட்டுள்ளார் தமிழ்வாணன் அவர்கள்.